இன்னும் 44 நாள் தான் இருக்குது. எந்த குழந்தை பிறக்கும், எப்போ பிறக்குன்ற எதிர்பார்ப்பு நிறையா வந்துருச்சு. பாப்பா ஸ்லீப்பிங் ட்ரைனிங்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்னிங் 4க்கு எந்திரிச்சாங்கன்னா 6 வரையும் தூங்குறதே கிடையாது. என்னையும் தூங்க விடுறது கிடையாது. பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க வயிற்றுக்குள்ளேயே. வெளியே வந்து நான் எப்படி சமாளிக்க போகிறேன்றது எனக்கு தெரியவே இல்லை. இந்த மல்டிபர்பஸ் ஆர்கனைசர் ட்ரா வந்து நான் இப்போ வாங்கியிருந்தேன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லி தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் என்னோடய திங்ஸ் வந்து 2 ட்ராஸ்க்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்றில் வந்து க்ரோச்செட் பின்லான்னு சொல்லி இந்த த்ரெட்லாம் வாங்கியிருந்தேன், அதை வச்சுருந்தேன். இன்னொரு ட்ராவில் வந்து இது மாதிரி என்னோட மேக்கப் திங்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மேல் ட்ராவில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பித்தளை மைஹோதி வந்து நான் ஒரு மேக்கப் போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனில் பாப்பாவுக்கு வச்சுருந்தாங்க. பார்க்க அழகாக இருந்ததுன்னு அடம்பிடிச்சி இது நான் கல்யாணத்தப்போ வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, பாப்பாவுக்கு எந்த ட்ரெஸ்ஸும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒயிட் கிளாத்ஸ்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து ட்ராவில் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அம்மா வந்து ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி கவுன் மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு, அம்மாவுக்கு, மதனுக்கு எல்லாமே பொண்ணு தான் வேணுன்ற ஒரு ஆசை இருக்குது. அதனால் இது வந்து யாதினியோட ட்ரெஸ்ஸு, அண்ணா பொண்ணோட ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் துவைச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா பொண்ணு தான் பிறக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. பார்ப்போம் என்ன குழந்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுவுமே நம்ம கையில் இல்லை, எல்லாமே கடவுள் கையில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் மேலே ஒரு கிளாத் மாதிரி விரிச்சிட்டு அதுலேயும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.